கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று அங்கே சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனை நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். அப்படியென்றால் நாம் ஆண்டவரில் நிலைத்திருக்க வேண்டும், அவர் நம்மில் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார். நாம் ஆண்டவர் நிலைத்திருக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்குள் நிலைத்திருக்கும் போது, அவருடைய வார்த்தை நமக்குள் நிலைத்திருந்தால் நாம் என்னென்ன கேட்கிறோமோ அதெல்லாம் ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து நாம் கேட்ட அனைத்தையும் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். பெறாமல் இருந்தால், அற்புதம் செய்யாமல் இருந்தால், இந்த மாதத்தில் நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் அற்புதம் செய்து அவளில் நிலைத்திருக்கும்படியாக செய்கின்றார். அப்பொழுது தான் அவர் நம்மில் நிலைத்திருந்து, நாம் அவருடைய அன்பிலே நிலைத்திருந்து வாழ்வோமானால், அவர் கற்பனையில் கை கொண்டு வாழ்வோமானால், இந்த புதிய மாதத்தின் துவக்கத்திலேயே ஆண்டவர் நமக்கு அற்புதம் அடையாளம் செய்கிறவராய் இருக்கின்றார். ஆகவே நீங்களும் என் கற்பனையிலே கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். கர்த்தருடைய அன்பிலே நாம் நிலைத்திருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.